இன்றைய வசனம் என்னென்னா, காட்ஸ் ஷீப், தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. காட்ஸ் ஷீப். கிறிஸ்டியன்ஸ் ஆர் லைக் ஷீப் இன் மோர் வேஸ் தேன் ஒன். நிறைய விதத்தில் நம்ம யோசனை பண்ணி பார்த்தா கிறிஸ்தவர்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போல தான் இருக்கிறார்கள். ஷீப் டென் டு ஃப்ளாக் டுகெதர். ஆட்டுக்குட்டிகள் எப்பயுமே என்னென்னா கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தான் மேயணும்னு நினைக்கும். அண்ட் காட்ஸ் பீப்புள் நீட் டு பி டுகெதர். தேவனுடைய பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்க வேண்டும். அவர்களிருந்து இப்போ இன்னைக்கு யூதாவில் படித்த அந்த வசனம் அப்படிதான். அவர்கள் பிரிந்து போகிறவர்களுமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் போட்டிருப்பார் யூதாவில். அவர்கள் வாய் திமிரா பேசுது. அவர்கள் எப்படிப்பட்டவர்னா சோதோம் குமாராவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பக்தி, அதாவது அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாரு. இந்த விருந்து இருக்குல்ல, தேவனுடைய திரு விருந்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயபக்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விருந்து. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கடமையாக செய்கிறாங்க. கடமையாக செஞ்சோம்னா மிகப்பெரிய கேடு நம்ம குடும்பத்துக்கு வரும். ரொம்ப பயபக்தியாக செய்யணும். சிலர் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பந்தி அது. அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுறோம். நாம் சபை கூடும்போது ஒரு ஆட்டுக்குட்டிகளாக நம்ம ஒன்றாக சேர்றோம். அப்போ சேரும்போது பரிசுத்தமாய் சேரணும். சிலர் பெருமையோடும், சிலர் அகந்தையோடும், சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற நாங்கள் தான் பரிசுத்தவங்க நினைத்துட்டு அதெல்லாம் சொல்கிறார். கர்த்தரின் பந்தியிலே அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளுக்கும் அப்படின்னு போட்டு இவர்கள் சோதோம் குமாரால் என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணுறாங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் எவனும் சொல்ல வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி ரொம்ப கொடூரமான விஷயம். இதில் என்னென்னா, அதான் பவுல் சொல்கிறார், உங்களில் அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், மரித்தும் போயிருக்கிறீர்கள். காரணம் என்ன? தேவனுடைய பந்தியில், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வான்னு அழைக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அறிக்கை செய்துவிட்டு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக அங்கே போகணும். ஆனால் இன்றைக்கி செய்யாத காரணம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. வாழ்க்கையில் நிறைய அழிவு வருதுன்னா காரணம் என்னென்னா நம்முடைய குறைகள் தான். அப்போது இந்த ஆடுகள் எப்படின்னா கூட்டம் கூட்டமாக மேயும். அதே மாதிரி நாமும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறார். லைக் ஹியூமன்ஸ், sheep are notoriously ignorant and prone to wander away if they do not follow the shepherd. மனிதர்களைப் போலவே இந்த ஆட்டுக்குட்டிகளும் எப்படின்னா ஆட்டு மண்டையான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி முட்டாள்தனமாக தான் செயல்படும். அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆமாம், ignorant and prone to wander away if they do not follow the shepherd. மேய்ப்பன் சொல்வதை கேட்கலைன்னா அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே எங்கன்னா போயிடும். அப்புறம் அங்கே போய்ட்டு மேன்னு கத்தும். அப்புறம் திரும்ப இங்கேருந்து ஒரு சவுண்டு போடுவான். அதுக்கப்புறம் அப்படியே தலையை தூக்கி பார்க்கும், ஓ இந்த பக்கம் இருக்கியா அப்படின்னு முடியாது. மேய்ப்பன் பக்கத்திலே இருந்து அது ஒரு குரல் கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த குரலை தேடி இந்த ஆட்டுக்குட்டிகள் ஒடியாரும் இல்லையா. இந்த ஆட்டு மண்டை என்ன பண்ணும், எப்பயுமே கூட்டத்திலேருந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு போகணுன்னு பார்க்கும். ஷீப் ஆர் டிஃபென்ஸ்லெஸ் ஃபார் த மோஸ்ட் பார்ட் அண்ட் நீட் தேர் ஷெஃபர்ட் டு ப்ரொடெக்ட் தம். ஆட்டுக்குட்டிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. அது பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கும். திடீர்னு சிங்கமோ நரியோ புலியோ அடித்து தின்னுபிடும். அப்போ அந்த ஆட்டு மேய்ப்பர் தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பாக மேய்த்து கொண்டிருப்பான். தாங்களே போராடி தப்பிக்க முடியாது. ஆட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அம்சமும் கிடையாது. நீட்ட கொம்பு, மூக்கில் ஒரு பெரிய கொம்பு காண்டாமிருகத்துக்கு அது மாதிரி, இல்லைன்னா ஒரு முட்டி தள்ளக்கூடிய அளவுக்கு பலமோ எதுவுமே கிடையாது. ஆட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாமும் நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்ள தற்காத்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதுகாத்து கொள்வதற்கான வல்லமே நமக்கு கிடையாது. நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம். ஆகவே நாம் அதையே மெயின்டைன் பண்ணணும். முதல் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, அதான் ஒரு பாடல் கூட, சினிமா பாடல் இருக்குது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். முதல் நம்மை நாம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணுறான்னா, ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ளும் அறிவே எனக்கு தாங்க. நம்மை நாமே தெரிந்து கொள்ளாததுனாலே நம்மை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். ஆமாம், எல்லா பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். நம்முடைய பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான தவறுகள், 99% தவறுகள் நம்ம மேல் தான் இருக்கும்.
நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதே தான். தவறுகள் எங்கேருந்து வெளியிலேருந்து வராது. அதான் தமிழில் பழமொழி என்ன சொல்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் கெட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அடுத்தவங்களால் ஏற்படாது. என் வாழ்க்கையே அழிச்சு விட்டாங்க, அதெல்லாம் ஒருத்தனை அழிக்கல, நீ தான் அழிஞ்ச. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்னிடத்தில் உள்ள குறைகள் எனக்கு தெரிந்தால், நான் பலவீனமானவன் என்பது எனக்கு தெரிந்தால், நான் மேய்ப்பனிடம் ஓடிவிட வேண்டும். எல்லாம் பார்த்துக்கிறேன், அவன் வந்தால் எனக்குண்ணா பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் வரலாற்று பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அலெக்சாண்டர் த கிரேட் ஒன்றும் பண்ண முடியல, செத்து தான் போனான். தாவீது செத்து தான் போனான், ஜெயலலிதா செத்து தான் போனான், எம்ஜிஆர் செத்து தான் போனான், கலைஞர் செத்து தான் போனான். எல்லா அரசியல்வாதிகளும் எவ்வேற்பட்டவர்களான இருந்தாலும் சரி செத்து தான் போனாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவர்களே காத்துக்கொள்ள முடியாது. இதான் உண்மை. அதே மாதிரி தான் ஆடுகள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளும் பலமோ அல்லது திறமையோ அல்லது அதற்கேற்ற விதமான தனியான படைப்புகளோ இல்லை. அதே மாதிரி தான் நாம் ஷீப் ஆர் டிஃபென்ஸ்லெஸ் ஃபார் த மோஸ்ட் பார்ட் அண்ட் நீட் தேர் ஷெஃபர் டு ப்ரொடெக்ட் தம். அப்படி மேய்ப்பர் பக்கத்தில் இருந்தால் தான் அவர்களை பாதுகாக்க முடியும். மேய்ப்பர் இடத்துல என்ன இருக்கும், பழைய காலத்து மேய்ப்பர் இடத்துல ஒரு பெரிய குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க 10 அடி நீட்டத்துக்கு. அந்த குச்சியை பார்த்தாலே சிங்கம்லாம் ஓடும், நாய் நரியெல்லாம் ஓடி போடும். அடித்தோம்னு வச்சுக்க, அது ஒரு விதமான பெரம்பு மரத்தினால இருக்கும், அது உடையவே உடையாது. அந்த பெரம்பு மரத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் காட்டி சூடு பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆனாலும் இரும்பு கம்பி மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அடித்தோம்னா மண்டை 2ஆக பொழந்துடும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலம்பாட்டம்லாம் தெரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. கம்பு வீச்சின்னு பேர், அதெல்லாம் பயங்கரமாக வீசுவாங்க. கிட்டத்தில் ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு மிருகம் கிட்டத்தில் வர முடியாது. இது எல்லா மிருகங்களுக்குமே தெரியும். பல நூற்றாண்டுகளாக மேய்ப்பன் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான், அது இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை பார்த்தாலே ஓடி போயிடும். ஏன்னா அவங்க அம்மா அந்த மிருகத்துக்கு சொல்லியிருக்கோம், அவன் ஒரு கையில் குச்சி வச்சுருப்பான், மண்டையாக பொழந்துருவான், கிட்ட போகாதுன்னு. எல்லா மிருகங்களும் இந்த குச்சியை பார்த்தோன்னு ஓடும். பெரும்பாலும் என்னென்ன கடிக்க வரும், ஓநாய் வந்து ஆட்டை கடிக்க வரும், நாய் வந்து ஆட்டை கடிக்கும், அதுமாரி நரி வந்து ஆட்டை கடிக்கும். நம்ம ஊர்களில் மலைப்பகுதிகளில் புலி, சிறுத்தை, அந்த இன்னொரு நாய் இருக்க செந்நாய், அப்புறம் இந்த மாதிரி சிறுத்தை புலி அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கழுதப்புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆடுகளை அப்படியே கடித்து திங்கும். இந்த குச்சியை பார்த்தோன்னே எல்லாம் குளம் நடுங்கும், கையில் ஒரு குச்சி வச்சுருக்காண்டா அப்படி. இன்னொருத்தங்க என்ன வச்சுருப்பாங்க, வில்லு வச்சுருப்பாங்க, அம்பு வச்சுருப்பாங்க. இன்னொருத்தங்க கவன் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்களெலாம் கவன் வச்சுருப்பாங்க, அதே நேரத்தில் அந்த கம்பு வச்சுருப்பாங்க. கவன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 மீட்டர் தூரம் வரைக்கும் எதுவுமே கிட்ட நெருங்க முடியாது. இங்கேருந்து கூழாங்கல் ரவுண்டாக இருக்கும், அது பையில் வச்சுருப்பான். எடுத்து அடித்தானா 100 மீட்டருக்கு அந்த பக்கம் 300 அடியாக இருந்தாலும் சரி, அப்படியே இழுத்து அடித்தானா மண்டை பொழந்துடும். கரெக்டாக அடிப்பான் நெத்திலேயே. அதனால் இவனை பார்த்தோன்னு இப்படி ஒரு சத்தம் போட்டாலும் ஓடி போயிடும். ஓ பார்த்துட்டான்டா ஓடுறான்னு. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஒரு மேய்ப்பனிடம் அடங்கி இருக்க வேண்டும் அந்த ஆடுகள். நம்முடைய மேய்ப்பர் எப்பேற்பட்டவர், நமக்கு நேரிடுகிற அத்தனை சோதனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட திறமையுள்ளவர் யோசனை பண்ணி பாருங்கள். அத்தனை பாடுகளையும் நம்மை போலே பாடுகள் அனைத்தையும் அனுபவித்தும் பாவம் செய்யாதவராக உலகத்தை வெற்றி கொண்டவராக இருக்கிறார், மரணத்தையும் வெற்றி கொண்டவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மேய்ப்பர் நமக்கு இருக்கும்போது அவருடைய தயவுள்ள கரத்தின் கீழே நாம் அடங்கி இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நாம் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வல்லமையை நம்பியிருந்தால், நம்முடைய படிப்பு, நம்முடைய பயிற்சிகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய உணவு, எல்லாவற்றிற்கும் இன்றைக்கி 148ஆம் சங்கீதத்தில் என்ன படிச்சிங்க, வானங்களே, பூமிகளே, சகல ஆழங்களே, நீதிபதிகளே, போலீஸே, எல்லாரும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் மாத்திரம் துதிக்கப்படத்தக்க. நீங்கள் அவருடைய தயவுள்ள கருத்தின் கீழ் அடங்கி இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு, பாதுகாப்பு உண்டு. Sheep are defenseless for most part and need their shepherd to protect them. Sheep are very useful animals. ஆட்டுக்குட்டிகள் வந்து உள்ளபடியே நல்ல பயனுள்ள விலங்கினங்கள். Jewish shepherds tended their sheep and not for the meat which would have been costly, but for the wool, milk and lambs. ஆட்டுக்குட்டிகளை வளர்த்தவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக அந்த காலத்தில். ஒன்று வந்து கறிக்காக விற்கிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அதுலேருந்து கம்பளி ரோமங்களை வெட்டுவாங்க. இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து நம்ம நாட்டு ஆட்டில் இருந்தால் கம்பளியெல்லாம் வெட்டுறது கிடையாது, காஷ்மீரில் வெட்டுறாங்க. இது மாதிரி ஒரு சில பகுதிகளில்
ஆட்டு மயிர் அது வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க, பயங்கரமான லாபம் அந்த குளிரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு. அதே மாதிரி அந்த ஆட்டு பால், ஆட்டு குட்டிகள் இதெல்லாம் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மந்தையை பெருக்கணும்னா ஆட்டுக்குட்டிகளை விற்பனை பண்ணாங்க. அப்போ நீதிமொழிகளில் போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டிகள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்குமா. இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்குறோம்னா 2 ஆடு வந்து 6 மாதத்தில் 8 ஆடாக மாறிடுது. 2 ஆடோட விலை எவ்வளவு? ஒரு 4,000, 5,000, 10,000 வச்சுக்குவோம். 8 ஆடுனா வருது 40,000 ஆகிடுது 6 மாதத்தில். எந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல் கால்குலேஷனும் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன கொஞ்சம் கஷ்டமான வேலை, காடுகளையும் மலைகளையும் அலைஞ்சு ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஏசியை போட்டுக்கிட்டு உட்காந்து மேய்க்க முடியாது, அது ஒன்று கஷ்டமான. இன்றைக்கும் பெரிய பெரிய இந்த சவுதி அரேபியா இது மாதிரி இடங்கள்லாம் ஒட்டகங்களை மேய்க்கிறாங்க. பெரிய பெரிய அமீன்கள் அவங்க பேர். இந்த சவுதி அரேபியெலாம் என்ன பண்ணுறாங்க, 1000 ஒட்டகம் 2000 ஒட்டகம் வச்சுருக்காங்க. அதை மேய்க்கிறதுக்கு இங்கேருந்து மேக்ரான் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறேன்ட்டு போய் ஒட்டகம் மேய்க்க போகிறாங்க. அங்கே ஒட்டகத்தை போய் மலைக்காட்டில் போய் மேய்ச்சிட்டு அதை வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் கறி போடுறாங்க, அதில் பல விதமான இது பண்ணுறாங்க. ஒட்டகங்கள் எத்தனை இருக்கோ அதை யோபுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 1000 ஒட்டகங்களும் குதிரைகளும் கழுதைகளும் ஆடுகளும் மாடுகளும் மந்தையாக வச்சுருந்தான். இது பூரா அசெட்ஸ் அந்த காலத்தில். இந்த அசெட்ஸ் தான் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போவாங்க, ஆட்டு மந்தைகளை பூரா பற்றிட்டு போயிடுவான். அப்போ ஒரு மிகப்பெரிய மேய்ப்பன் தான் தொட முடியுமா கிட்ட வந்து. மேய்ப்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்க யூதர் சமுதாயத்தில். காட்ஸ் பீப்புள் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு ஹிம் அண்ட் certainly ought to reproduce themselves by bringing others to Christ. தேவனுடைய பிள்ளைகளும் இதே மாதிரி பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பெரும்பாலும் வந்து என்னைக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது நடப்பதற்காகத்தான் நான் தெய்வத்தை கும்பிடுகிறோம். தெய்வ ஆராதனை எதுக்கு நடக்குது உலகம் முழுவதும்? ஆண்டவரே என்னை நல்லா காப்பாற்று, என் பிள்ளைகளை காப்பாற்று, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு, நல்ல சந்தோஷத்தை கொடு, எங்களுக்கு சொத்து சுகங்களை கொடு, இப்படி கேட்குறாங்க. இப்போ திருப்பதியில் போய் எல்லாம் வணங்குறாங்கல்ல, திருப்பதியில் போய் வணங்குற நம்ம தெருவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்தோனியார் சர்ச்சா. அந்த அந்தோனியார் சர்ச்சில் ஒரே கூட்டமாக இருக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அங்கே போய் சாமி கும்பிட்டா நல்ல செல்வம் பெருகும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான். அதனால வசதியானவன் அத்தனை பேர் வந்து காரிகர்லாம் நிப்பாட்டி சாமி கும்பிடுவான். எதற்காக வென்றால் நான் செழிப்பாக வாழ வேண்டும், எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. இது ஒரே நோக்கம்தான். சாமியை கும்பிடுற அத்தனை பேரும் காணிக்க போகிறது காரணம் என்னென்னா, நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி மோகன் சி லாசரஸ்லேருந்து ஜெபிக்கும் கரங்கள்லேருந்து உலகத்தில் இருக்க அத்தனை ப்ராடுகளும் பண்ணுற வேலை என்னென்னா, ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா உங்ககிட்ட காசு வாங்கி? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, டோட்டலாக நீ முதற்கொண்டு என்னுடையவன், என் பையில் இருந்து எடுத்து என் பைக்கே போடுவியாடா முட்டா பையில அப்படிங்கிற. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயனுள்ளவர்களாக இருங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தனி செல்வத்தை கொடுப்பார், அது வேறு விஷயம். ஆண்டவரை விட்டு நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஒரு மேய்ப்பர் ஆட்டுக்குட்டிகளை வைத்திருக்கிறார். அப்படியே மலை மேலே போய் கட்டாந்தர பாறையில் எல்லா ஆட்டுக்குட்டியும் நிப்பாட்டி சுற்றி வேலி அடித்து இந்த பாறையிலே நில்லுங்கன்னு சொல்லுவாரா? நல்ல புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் கொண்டு போய் விடுவார் ஒரு மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவான், ஆட்டுக்குட்டிக்கு புல் நல்லா செழிப்பாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுவார். சுத்தமான தண்ணி, அமர்ந்த தண்ணி, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு பேர், அங்கே கொண்டு போய் தண்ணி குடிக்க வைப்பார். ஆடு மேன் கத்துச்சுன்னா ஏன் என்ன விஷயம், பசிக்குதா அப்படி பார்ப்பான். பக்கத்தில் எட்டாத உயரத்தில் மரம் இருந்துச்சுன்னா மரக்கிளைகளை உடைத்து அதுக்கு போடுவான், சாப்பிடும். ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒரு குறைவும் வராமல் பார்த்து கொள்வது மேய்ப்பனுடைய வேலை. அது தண்ணி கொடுக்கணும், அது என்ன தேவையோ அதுக்கு பத்திரமா அடைக்கணும். நைட்டு வந்து சுற்றி பட்டி அடைச்சி மிருகங்கள் நம்ம தூங்கும்போது மிருகங்கள் வந்து கரைக்கும், அதை பிடிச்சிடக்கூடாது, எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கிறார். நம்முடைய வேலை என்ன, மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது. தேவன் நமக்கு சகல பாதுகாப்பையும் கொடுத்தது எதுக்குன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் உபயோகமாக இருப்பது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகள் ஆட்டு மயிரை கொடுக்குது இல்லையா, பால் கொடுக்குது, மற்ற குட்டிகளை ஈணுகிறது. அது மாதிரி மற்றவர்களை நீங்கள் கர்த்தரிடத்திலே அழைத்து வந்து சேர்க்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய வேலை. ஆனால் இன்றைக்கி தெய்வத்தை எதுக்கு கும்பிட்றாங்க, நான் நல்லா இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், எவன் கேடுகட்டு போனால் என்ன, இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலாய்
காலம் கழித்தோரநாளில் தூக்கி பார் நிற்பந்தராய். நிச்சயமாக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் சேர்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாகவும் செல்வ செழிப்பாகவும் உங்களுக்கு ஏற்ற விதமாகவும் சுயநலமாகவும் தளித்தவர்கள் அந்த காலத்திலே வந்து வரிசையிலே நிற்பாங்க, துக்கிப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக எவ்விதமான நிரந்தர ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். காட்ஸ் பீப்புள் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு ஹிம் and certainly ought to reproduce themselves by bringing others to Christ. Sheep were used for sacrifices and we ought to be living sacrifices doing the will of God. இந்த ஆட்டுக்குட்டிகளை தான் தேவனுக்கென்று பலிகளை கொடுப்பதற்காக வைத்திருந்தார்கள். நாமும் உயிருள்ள ஜீவாதார பலியாக ஆண்டவருக்கென்று வாழ்ந்து சாட்சியாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தை மட்டுமே நம்ம செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் என்றைக்குமே கெட்டதாக இருக்காது. ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எடுத்து உங்களை போக சொல்கிறாரா, போங்க. ஆண்டவர் என்னை போய் சாவ சொல்கிறாரியா, நான் போய் சாவ முடியும்? ஆண்டவர் ஒரு காலத்தில் உங்களை அழிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புவார். அவருடைய சித்தத்தை எந்த தகப்பனாவது, அதான் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? உங்களுடைய மனதிலே சந்தேகங்கள் எழுகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புவீங்கள். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்புவித்து விடுங்கள். அவர் சொல்வதன்படியே நடங்கள். நீங்களே உங்களுக்கு திட்டம் போட்டு வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. கண்டினியூஸாக திருட்டு பயலாகவே வாழ்கிறான். அப்பங்காரனும் திருட்டு பயலாக இருந்தான், போதகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துக்கிட்டே வந்தான் பையன். எங்கள் அப்பா திருடிக்கிட்டே போதகம் பண்ணுறான் பார்த்தியா, நானும் அதே மாதிரி திருடிக்கிட்டே போதகம் பண்ணுவேன்னு பையனும் திருடிக்கிட்டே போதகம் பண்ணுறான். அவனுடைய புள்ள அவனை பார்த்தான், எங்கள் தாத்தாவும் திருடிக்கிட்டே போதகம் பண்ணான், நானும் திருடிக்கிட்டே போதகம் பண்ணுறேன்னு இவனும் போதகம் பண்ணுறான். அப்போ திருட்டு குடும்பமாகவே இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த புத்தியினாலே தேவனை தொழுது கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அப்படி இருக்கல. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவருடைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமானதாக, மற்றவர்களுக்கென்று பயனுள்ளதாக இருக்கிறது. நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் பரிசுத்தமாக ஜீவாதாரபடியான சாக்ரிஃபைஸாக, லிவிங் சாக்ரிஃபைஸஸாக இருப்பதை விட்டு போதகம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நீ ஆண்டவருக்கு பயந்து நட, மனம் திரும்பு. ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு ஃபேஸ்புக்கில், மனம் திரும்பு. நீ மனம் திரும்பிட்டியா ராஜா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? அதான் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி யகுதால தான் சொல்கிறார், பெருமையிலே நிறைந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய், பிராடு, பித்தலாட்டம் அத்தனையும் பேசுகிறாங்க. அகந்தையாய் பேசுகிறார், நடந்து கொள்கிறார்கள். யூதாவில் அத்தனையும் போட்டிருக்கார். எப்படி அவர் யூதாவில் இப்படி எழுதினாருன்னு நாங்கள், இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வெளிப்படுத்தலாக இருக்குது. ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் வித்தியாசமான ஒரு வெளிப்படுத்தலை ஆண்டவர் கொடுப்பார். இதே யூதாவை நம்ம இன்னொரு நாள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு விதமான வெளிப்படுத்தலை ஆண்டவர் கொடுப்பார். அவர்கள் எப்படி பண்ண, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அப்படியே அப்பட்டமாக எழுதுகிறார். இன்றைக்கி சபைகளிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பட்டமாக எழுதுகிறார். இதான் அவங்க பண்ணுறது. சபைகளிலே நம்ம 4 பேர், மொத்தமே சபையில் இருக்கிறது 240 பேர். இந்த 240 பேருக்கு இவன் பெரியவனாக தெரியணுமா? உலகத்தில் 850 கோடி பேர் இருக்கானே, அவனுக்கு நீ யார்? ஒன்றுமே தெரியாது. தேவனுடைய கருத்தின் கீழ் இந்த 840 பேரும் இருக்கான். அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது இவனுங்களை எப்படின்னு வைப்பார்? ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு பயனுள்ளவர்களாக வாழ முடியும்? நாம் ஜீவாதார பலியாக, உயிருள்ள சாக்ரிஃபைசஸ், உயிருள்ள பலியாக மற்றவர்கள் நம்மை காணும்போது தேவனிடத்திலே தங்களை திருப்புகிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். இன்றைக்கு சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். சங்கீதம் 103. Know ye that the Lord he is God. கர்த்தரே தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். It is he that hath made us. அவரே நம்மளை உண்டாக்கினார். And not we ourselves. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். We are his people. நாம் அவருடைய ஜனங்களும். And the sheep of his pasture. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்னு போட்டிருக்கும் பாருங்க. இதான் என்னுடைய சிந்தனைக்குரிய வசனம். ஆகவே நீங்கள் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர்கள். தேவனுடைய கரத்தின் கீழ், மேய்ப்பராகி அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிற ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு
மற்றவர்களுக்கு பயனுள்ள உருப்படியான தேவனுக்கும் பயனுள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். உயிருள்ள சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் 103. அதான் இன்றைய சிந்தனை. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவ்வளோதான். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னன்னா, திங்க் ஆஃப் ஹவ் யூ கேன் பி யூஸ்ஃபுல் டு காட் டுடே. இன்றைக்கு நீங்கள் எவ்விதமாக தேவனுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து சிந்தியுங்கள். அண்ட் ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் யூ ஃபாலோ த்ரூ. அவரை பின்பற்றுவதற்கு உதவுமாறு தேவனிடத்திலே கேளுங்கள். தேங்க் ஹிம் ஃபார் பீயிங் யுவர் ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்ட். இன்று வரைக்கும் நமக்கு ஒரு உண்மையான மேய்ப்பராக இருந்ததற்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இதான் நம்முடைய இன்றைய தியானம். ஆண்டவர் எவ்வளவுமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு காலத்திலும் நம்மளை பின்னோக்கி அழித்து போடாமல் மேலும் மேலும் உயரச் செய்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நாம் நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு உணவு கிடைக்கிறது அப்படின்னா தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. நாம் அழிந்து போகாமல் இருக்கிறோம் அல்லவா, அது தேவனுடைய கிருபை. எத்தனையோ பாடுகளையும் துன்பங்களையும் நாங்கள் சகித்து வந்திருக்கிறோம். இம்மட்டுமாக நம்மை காத்து வழியெடுத்திருக்கிறார். அதான் அந்த பாடல் வருதுல, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அதான் அந்த மேய்ப்பரை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவர் சொற்படி கேளுங்கள், அவர் சித்தத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை.